கர்த்தர்னு சிம்பிளா சொல்லுங்களேன், குழப்பாம. கர்த்தர் சொல்லுங்க, வாயை தொடங்க. பழைய ஏற்பாட்டுல தெய்வத்துக்கு பேர் என்ன? மறக்காதீங்க. நீங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுங்க, ஊழியம் செய்றீங்க. எவ்வளவு தெளிவு வேணும் நமக்கு. ஒண்ணுமே தெரியாம பாஸ்டா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இப்ப பழைய ஏற்பாட்டுல தெய்வத்துக்கு பேர் என்னங்க? தேவனாகிய கர்த்தர். இப்ப கர்த்தர் அம்மோனியர்களுக்கு அவர் கர்த்தரா? இல்ல. மோவாபியர்களுக்கு இல்ல. அப்ப இரக்கம் பெறாமல் இருந்த புறஜாதிகள், இரக்கம் பெறாமல் இருந்தவர்கள் யாரு? புறஜாதிகள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இரக்கம் பெற்றவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். 10 கோத்திரம். இப்ப பாருங்க, இந்த வசனம் எப்படி அழகா இருக்கு பாருங்க. இந்த 10 கோத்திரத்தை எடுத்து வேர்ல்டு ஃபுல்லா விதைத்து, இரக்கம் பெறாமல் இருந்த இந்தியன்ஸ், இரக்கம் பெறாமல் இருந்த அமெரிக்கன், இரக்கம் பெறாமல் இருந்த மற்ற தேசத்தார்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இறங்க போகிறேங்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி? என் ஜனமே அவங்க கிடையாது. என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி அவர்களை நீ என் ஜனம் என்று நான் சொல்ல போறேன், சொல்லுவேன். அவர்கள் என்னை என் தேவனே என்று என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். விதைத்து அப்படின்னு என்ன தெரியுங்களா? விதைத்துனா இந்த 10 கோத்திரத்தை வேர்ல்டு ஃபுல்லா அடிச்சு அனுப்பி கலப்பு திருமணத்தை செய்ய வைத்து, இந்த இஸ்ரவேல் என்கிற வித்தில் இருந்து, டிஎன்ஏல இருந்து அநேக பிள்ளைகளை கர்த்தர் பெற்றெடுத்து புறஜாதியோடு கூட கலப்பு இனத்தை உண்டு பண்ணி இஸ்ரவேலர்கள் மூலமாக அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இறங்க போகிறேன். அவர்கள் என்னை தேவனேன்னு சொல்லுவாங்க. நான் அவர்களை என் ஜனமே, என் பிள்ளைகளே என்று சொல்லுவேன். இது ஒரு பயங்கரமான, ஒரு ஆழமான சத்தியம். இது நான் ரொம்ப டீப்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் டிகிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப இந்த விதைப்புங்கிறது இன கலப்புன்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு வசனம் வேணுமா இல்லையா? இப்ப வசனம் படிங்க பார்ப்போம். எஸ்ரா 9:2 பாருங்க. எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து. அந்த வரியை நல்லா கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க, இல்லைன்னா காதை திறந்து கேளுங்க. இப்படியே பரிசுத்த வித்து, பரிசுத்த வித்து ஜனங்களோடு கலந்து போயிற்று. பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. இப்ப என்ன புரியுது அவங்களுக்கு? என்ன புரியுது? பரிசுத்த வித்து யாரு? இஸ்ரவேலர்கள். பரிசுத்த வித்து யாரு? நீ எனக்கு பரிசுத்த ஜனம், நீ எனக்கு உகந்த ஜாதி. உன்னை போல ஒரு பெரிய ஜாதி யாரு? நீயே என்னுடைய பிள்ளைகள். யாரு? நெகேமியா காலத்திலயா? ஆமா, கலப்பு திருமணம் செய்தவங்களை கழட்டி விட்டுறாங்க. அதான். ஆனா கலப்பு திருமணம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இந்த இந்த விதைப்புங்கிறது கலப்பு திருமணம்னு சொல்ல வர்றேன். அது நடந்துச்சா இல்லையா? நடந்தது இல்ல, அது ஒதுக்குறது அப்புறம் ரெண்டாவது. முதல்ல நடந்துச்சா இல்லையா? பரிசுத்தவான்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் மற்ற ஜாதிகளோடு கூட என்ன செய்தார்கள்? சம்பந்தம் கலந்தார்கள். ஆனா இஸ்ரவேலர்கள் அப்படி கலக்க கூடாது, தெரியுமா? ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் புறஜாதி கிட்ட பெண் எடுக்க மாட்டான், பெண்ணு கொடுக்க மாட்டான் பைபிள்ல. இஸ்ரவேலர்கள் செப்பரேட் ஜனம்.
யூதர்கள் எந்த பெண்ணையும் எந்த பையனையும் புறஜாதிகளிடத்திலிருந்து திருமணத்துக்கு என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அப்படி இருந்தவன் அவன். பிரமாணமே அப்படித்தான் இருக்கு. ஜாதிகளோடு நீ என்ன செய்யக்கூடாது, கலவ கூடாது, அப்படி கொடுத்தாரு. இப்ப பீலையாம் இஸ்ரவேலர்களை பார்த்து என்ன சொல்றான், மலையில் இருந்து, இதோ யாக்கோபின் வம்சமே, ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறவர்களே, அப்படி சொல்றான் பார்த்தீங்களா. அப்ப இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படி இருந்த இஸ்ரவேலர்களை கர்த்தரே வேர்ல்டு ஃபுல்லா ஓட ஓட விரட்டி அந்த நாட்டில் இருக்கிற அந்த தேசத்து ஜனங்களோடு கூட திருமணத்தை செய்ய வச்சு சந்ததிகளை பெற வச்சிட்டாருங்கிற நான். அதுதான் விதைப்பு சிதறடிப்புன்னு சொல்றேன். இப்போ உங்க மைண்ட்ல என்ன கற்பனை வருது, 10 கோத்திரம் வேர்ல்டு ஃபுல்லா போய் அங்க இருக்கிற ஜனங்களை திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இயேசு தேடி வந்தாரு, கண்டுபிடிக்கல. சீசர்களை தேட சொன்னாரு. சீசர்களை என்ன செய்ய சொன்னாரு, தேட சொன்னாரு. தேடி கண்டுபிடிச்சா ராஜ்யத்தை தருவேங்கிறாரு. புரியுதா சப்ஜெக்ட்? தேடி கண்டுபிடிச்சா ராஜ்யத்தை நான் தருவேன், நான் செட் பண்றேன், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஜீசஸ் சொன்னாரா? இப்ப எல்லா இடங்களிலேயும் கலப்பு இனமா இருக்கு. சரி, அதுக்கு ஒரு 3 வசனம் கொடுக்கிறேன், படிங்க, இன்னும் கிளியர் ஆயிடும். சகரியா புஸ்தகம் 10:9. சகரியா 10:9, எரேமியா 3:18, ரெண்டு பேதுரு 2:10. இப்ப புரியுதா என்ன? இப்ப இந்த சகரியா மூலம் காடு என்ன சொல்றாரு, நான் அவர்களை ஜனங்களுக்குள்ள இறைத்த பின்புனா வாட்ஸ் த மீனிங்? சிதறடித்த பின்பு, விதைத்த பின்பு. ஓகே. தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளை குட்டிகளோடு கூட பிழைத்து மறுபடியும் என்ன தேடி என்ன செய்வார்கள், திரும்புவார்கள் சொல்றாரா? சரி, எரேமியா 3:18. அந்நாட்களிலே யூத வம்சத்தார் அவர்கள் ஏகமாய் வட தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் அவர்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துக்கு வருவார்கள். எந்த தேசம்? எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், திரும்ப வருவார்கள். அப்படி எரேமியா சொல்றேன். சரி, இப்ப எல்லா நாட்டிலையும் போய் கலப்பு இனம் பண்ண மாதிரி இலங்கைக்கு ஒரு குரூப் வந்துச்சு. இலங்கைக்கு ஒரு குரூப் வந்துச்சு. என்ன குரூப்பு? இஸ்ரவேல் கோத்திரம். அது எந்த கோத்திரம்னு தெரியாது, ஒரு கோத்திரம் வந்துச்சு. இங்க வந்து உங்களுடைய தாத்தாவுக்கு 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 தாத்தா எத்தனை தலைமுறையா தெரியாது, அங்கிருந்து வந்த பெண்ணு உங்க தாத்தாவை சைட் அடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று போட்ட அந்த பொண்ணு இஸ்ரவேல் பொண்ணு. அங்கிருந்து வந்த இஸ்ரவேல் பையன் உங்க பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டிய சைட் அடிச்சு உங்க பாட்டியை ஆட்டையை போட்டான் இஸ்ரவேலை. உங்க பாட்டியை ஆட்டையை போட்டு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை என்ன செஞ்சிட்டான், பெத்து போட்டான்.